ஈறு தெரிஞ்சிச்சு உங்களுக்கு இந்த ட்ரீட்மெண்ட்டே பண்ண முடியாது, வைக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. சுகர்னால பாதிக்கப்பட்டு இருந்தார். குளிர்னால பல்லு பாதிக்கப்பட்டு வருவாங்க. சாப்பிட முடியாது, எதுவும் பண்ணாது, பல்லுலேருந்து ரத்தமாக ஊற்றும். முகத்துக்கே அழகு பல்லு தாங்க. அந்த பல்லு இல்லைன்னா அழகே இல்லை. பெஸ்ட்டுன்னா பெஸ்ட்டு தான். இதை அடிச்சுக்கிறதுக்கு என்னை பொறுத்தவரைலாம் கிடையாது. நீங்கள் பண்ணி பாருங்கள். ஒரு முறை அவங்க கிட்டே பேசினாலே நீங்கள் அங்கேருந்து ரெண்டாவது எங்கேயும் போக மாட்டீங்க. அந்த அளவுக்கு சிறப்பாக செய்வாங்க. எந்த வித சுளிப்பு அதெல்லாம் இல்லாமல் நல்லா செஞ்சு நல்லா பண்ணாங்க. அதை நாங்கள் என்றைக்கும் மறக்க மாட்டோம். இந்த சிகிச்சை மாதிரி எங்கே இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். என்னோட மனசுக்கு மற்றது தெரியாது. எனக்கு பெஸ்ட்டுன்னா பெஸ்ட்டு தான். சாப்பிட்றவங்களுக்கு இது முதலீடு தான். சம்பாதிக்கிறதே சாப்பிட தான். அந்த பல்லு இல்லைன்னா நம்மளால் ஆசைப்பட்டதை சாப்பிட முடியாது. ஆனால் பல்லுக்குன்னு வந்தால் அந்த பல்லை எடுத்தால் திருப்பி வைக்கக்கூடிய ஒரே பொருள் பல்லு மட்டும்தான். பல்லுன்னு ஆரம்பித்தா பல்லுக்கு ஏதாவது ஒரு வலினாலே எனக்கு இதான் ஃபஸ்ட்டு ஞாபகத்துக்கு வரும். பல்லு வச்சாலே உடம்புல வியாதி வராதுன்னு சொல்கிறாங்க. எனக்கு நம்பவே முடியல. இதையே நான் ஒரு 100 பேர்கிட்ட சொல்லியிருப்பேன். இன்னைக்கு எவ்வளோ வயசானவங்கலாம் சாப்பிட முடியாமல் இது பண்ண முடியாமலாம் இருக்கிறாங்க. இப்போ அவங்கெல்லாம் அந்த பல்லை பொருத்திக்கினாங்கன்னா ஆசைப்பட்டதை சாப்பிடலாம். நானும் கட்டிக்கணும்னு நினைக்கிறேன். நானும் கூடிய விரைவில் வருவேன். நானும் பண்ணிக்குவேன். வணக்கம். நம்ம கூட இப்ப ராதாகிருஷ்ணன் அவர்கள் இருக்காங்க. காஞ்சிபுரம்ல இருந்து நம்ம மருத்துவமனைக்கு முழுவாய் இம்ப்ளான்ட் சிகிச்சைக்காக வந்திருந்தாங்க. ஐயாக்கு பாத்தீங்கன்னா 8 வருடங்களுக்கு முன்னாடி நம்ம முழுவாய் இம்ப்ளான்ட் சிகிச்சை பண்ணிருந்தோம். பிக்ஸ்டா பற்கள் கொடுத்து 8 வருடங்கள் ஆச்சு. அவரோட இந்த முழு இம்ப்ளான்ட் அனுபவம் 8 வருடங்கள் அனுபவம் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். எனக்கு இந்த முழு பல் வச்சு சிறப்பாக செய்தீர்கள். அது எனக்கு நன்றாக அமைந்து விட்டது. எந்தவித குறைபாடும் இல்லை, நன்றாக இருக்கிறது. சரி, இப்ப நிறைய பேர் வயசு அதிகமா இருந்தா இம்ப்ளான்ட் பண்றதுக்கு பயப்படுறாங்க இல்லையா? அவங்களுக்குலாம் நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க? நல்ல வயது அதிகமான நல்ல சிறப்பாக வலி இல்லாமல் செய்து கொடுக்கிறார்கள். அதில் எந்தவித மாற்றமும் இல்லை. எல்லோரும் சிறப்பாக பொருத்தி கொள்ளலாம். நம்ம மருத்துவமனை எப்படி தெரியும்? எனக்கு இது நெட்டில் பார்த்து எங்கள் பையன் யூகேல இருக்கார். அவர் தான் நெட்டில் பார்த்து இது பெஸ்ட்டு அப்படின்றது அவர் செலக்ட் பண்ணி அவர் தான் அவங்க அப்பாவை இங்கே கூப்பிட்டு போகணும்னு சொன்னாங்க. நான் கூப்பிட்டு வந்தப்போ எனக்கு ஃபஸ்ட் டைமே அஞ்சலி மேம் பார்க்கும்போதே ரொம்ப பிடிச்சி போச்சு. அப்போ அவங்க தான் அந்த இதில் இருந்தாங்க, பழைய இதில். இப்போ புதுசில் இருக்கிறாங்க. ஆனால் அவங்களோட புன்சிரிப்பும் அவங்களோட இதுவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எப்போவும் இங்கே இருக்கிற எல்லாருமே அந்த முகத்தில் ஒரு சுளிப்போ எதுவும் பண்ண மாட்டாங்க. நம்ம எது கேட்டாலும் பொறுமையான பதில், பொறுமையான இதெல்லாம் சொல்லுவாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். இங்கே போகிறதே எனக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அது எனக்கு எல்லாம் இதாக இருக்கும். அந்த மாதிரி இங்கே வரும்போது எங்கள் சாருக்கு பண்ணணும்னு நினச்சோம். அப்போ வரும்போது அவர் சுகர்னால் பாதிக்கப்பட்டு இருந்தார். என்ன பண்ணுவாங்க பல்லுக்கு எதுன்னு தெரியாது. ஆனால் இங்கே எல்லாம் எடுத்து இது பண்ணி இம்ப்ளான்ட் பண்ணி பல்லு பொறுத்துனாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் ஒவ்வொரு முறையும் வரும்போதும் எங்களுக்கு எல்லாம் நல்லா பண்ணி கொடுத்தாங்க. எந்த வித சுளிப்பு அதெல்லாம் இல்லாமல் நல்லா செஞ்சு நல்லா பண்ணாங்க. அதை நாங்கள் என்றைக்கும் மறக்க மாட்டோம். நான் இங்கே வர ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் நான் சொல்கிறது என்னன்னா, வாங்க, நல்லா பண்ணுவாங்க. நீங்கள் இதே மாதிரி இன்னொரு இடத்துல போனால் இருக்குமா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனால் பெஸ்ட்டுன்னா பெஸ்ட்டு தான். அதனால் தாராளமாக வரலாம் எல்லாரும். நீங்கள் பண்ணி பாருங்கள். ஒரு முறை அவங்கக்கிட்ட பேசினாலே நீங்கள் அங்கேருந்து ரெண்டாவது எங்கேயும் போக மாட்டீங்க. அந்த அளவுக்கு சிறப்பாக செய்வாங்க, நல்லா பண்ணுவாங்க. அதனால வாங்க. எங்கள் பையன் யூகேலேருந்து வரும்போதும் ஒவ்வொரு முறையும் அங்கே குளிர்னால பல்லு பாதிக்கப்பட்டு வருவாங்க. இங்கே மேம் கிட்ட தான் எல்லாம் பண்ணி ஒவ்வொரு முறையும் சிகிச்சை பண்ணின்னு போவாங்க. இந்த சிகிச்சை மாதிரி எங்கே இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். என்னோட மனசுக்கு மற்றது தெரியாது. எனக்கு பெஸ்ட்டுன்னா பெஸ்ட்டு தான் அப்படின்ட்டு நானும் கட்டிக்கணும்னு நினைக்கிறேன். நானும் கூடிய விரைவில் வருவேன். நானும் பண்ணிக்குவேன். ஐயா சிகிச்சை பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட ஃப்ரெண்டு கூட என்னோட ஃப்ரெண்டுக்கு ஈரே இல்லாமல் இருந்தது. ஈரே கரைஞ்சிடுச்சு.
நான் அவங்களுக்கு எப்படி பண்ணுவாங்க, அவங்களால சாப்பிட முடியாது, எதுவும் பண்ணாது, பல்லுலேருந்து ரத்தமாக ஊற்றும். அப்புறமா தான் என்கிட்ட கேட்டாங்க. நான் எங்கள் வீட்டில் அவங்க ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்டு தான். அவங்க வேற, நாங்கள் வேற இல்லை. அப்புறமா அவங்களுக்கும் இதை சொல்லி இங்கே கூப்பிட்டு வந்தேன். கூப்பிட்டு வந்து அதுக்கப்புறம் அவங்களுக்கும் இம்ப்ளான்ட் பண்ணி எல்லாம் பண்ணி இன்றைக்கி அவங்களும் நல்லா இருக்கிறாங்க. நான் அவங்களே சொன்னாங்க, எனக்கு ஈரே இல்லைன்னு அன்றைக்கி காமிச்சாங்க, ஆனால் இன்றைக்கி இது பண்ணி நல்லா இருக்கு அப்படின்னாங்க. அவங்களுக்கும் ரொம்ப திருப்தி, ரொம்ப இது. அதனால் நான் தான் சொல்லிட்டேன் ஒரே வாரத்தில், பெஸ்ட்டுனா பெஸ்ட்டு தான். அதை வந்து எதுவும் இது பண்ண முடியாது. இப்போ சாப்பிட்றதுக்கெலாம் யாருக்கும் 2 பேர் அவங்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, எங்கள் சாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. அஞ்சலி மேடத்துக்கு மட்டும் முருகவேல் சாருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். அதுட்டு ரொம்ப நல்லா பண்ணுவாங்க. நான் இன்னும் எனக்கு தெரிஞ்சவங்க கிட்டேயும் நான் சொல்லுவேன், பல்லுன்னு ஆரம்பித்தா பல்லுக்கு ஏதாவது ஒரு வலினாலே எனக்கு இதான் ஃபஸ்ட்டு ஞாபகத்துக்கு வரும். வேறு எதுவும் போகணும் அப்படின்றதில்ல. என்னோட இதுலேயே வந்து ஒரு இது மனசில் இதாகிடுச்சுன்னா, அந்த மனசில் வந்து அது தங்கிச்சுன்னா அது மட்டும்தான் எனக்கு கடைசி வரையிலும் இருக்கும். இங்கே ஒரு வாட்டி வந்துட்டு இன்னொரு இடத்துக்கு பார்த்தா அதெல்லாம் எனக்கு எப்போவுமே பிடிக்காது. இது எனக்கு மனசுக்கும் நிறைவாக இருக்குது. இங்கே இருக்கிற எல்லாருக்குமே அந்த ஒரு சலிப்பு அதெல்லாம் வராமல் அவங்க மெயின்டைன் பண்ணுறது எல்லாமே அதுக்கே பெஸ்ட். அதுவும் பெஸ்ட்டு தான். எது எது கொடுத்தாலும் எல்லாத்துலேயும் பெஸ்ட்டு தான். இங்கே இருக்கிற பாப்பாங்க கூட வரும்போதே, ரிசப்ஷனில் இருக்கிறவங்க கூட வரும்போதே வணக்கம்மா வணக்கம்னாங்க. சாப்பிட்ற எத்தனை பேர் வந்தாலும் சாப்பாடு போடுவாங்க. இப்போ 7 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அம்மா சமையல் பண்ணுவாங்க. அவங்களுக்கு பேரே இங்கே வச்சது அன்னபூரணின்னு. அவங்களை கூப்பிட்றதே அன்னபூரணி தான் சொல்லுவாங்க அப்படின்னு. அந்த மேமாக வரும்போதே அவங்களும் இது பண்ணாங்க. சொன்னேன், இங்கே எப்படி ஆளுங்களை செலக்ட் பண்ணுறாங்க, எப்படி இவ்வளோ நல்லா இது பண்ணுறாங்க, அது ஒருத்தருக்காவது கோவம் வரும், ஒருத்தருக்கு வரும். இங்கே எல்லாம் ஒரே மாதிரி புன்சிரிப்பு தான். நான் இதுதான் அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் இது வந்து பெஸ்ட்டு தான். இது அடிச்சுக்கிறதுக்கு என்னை பொறுத்தவரைலாம் கிடையாது. ரொம்ப நன்றி, நல்லா பேசுறீங்க. உங்களோட அனுபவம் வந்து நீங்க ஃபுல்லா பகிர்ந்து கொண்டிருக்கீங்க. இது நிறைய பேருக்கு ஒரு விழிப்புணர்வு நான் கண்டிப்பா கொடுப்பேங்க. நான் கண்டிப்பா கொடுப்பேன், நானே கொடுப்பேன் அவங்க. ஆனா நீங்க யூடியூப்ல ஒரு முறையும் வந்து நீங்க பண்றத நான் பார்ப்பேன். நீங்க அதெல்லாம் பண்ணி எப்படி சொல்றாங்க அதெல்லாம் நான் பார்த்துருக்கிறேன். அதனால வந்து எனக்கும் வந்து நான் தான் சொல்லிட்டேனே, எனக்கு முழுக்க திருப்தி தான். இப்ப நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா பல்லு கட்டுறதுக்காக வந்து நம்ம இவ்வளவு லட்சம் செலவு பண்ணுமான்னு யோசிக்கிறாங்கல்ல, அவங்க எல்லாருக்குமே நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? நான் என்ன சொல்லுவேன், அம்மா நான் என்ன சொல்றேன், சம்பாதிக்கிறதே சாப்பிடதான். அந்த பல்லு இல்லைன்னா நம்மளால ஆசைப்பட்டதை சாப்பிட முடியாது. அப்ப நம்ம சாப்பிடணும்னா எது வேணும், பல்லு வேணும். அந்த பல்லு இருந்தால் தான் நம்ம ஆசைப்பட்டது சாப்பிட முடியும். சும்மா ஒரு ஆப்ரேஷன், வயிறு ஆப்ரேஷன் போகிறோம், அதுக்கு 5 லட்சம் 6 லட்சம் ஓப்பன் பண்ணி சர்ஜரி பண்ணுறாங்க. அது நம்ம உடல் உறுப்பில் இருக்கிறதுல ஒன்றை ஏற்றி வெளியில் போட்டுடுறோம். நம்மளுக்கு யாரும் திருப்பி அதை வைக்கிறது இல்லை. ஆனால் பல்லுக்குன்னு வந்தால் அந்த பல்லை எடுத்தால் திருப்பி வைக்கக்கூடிய ஒரே பொருள் பல்லு மட்டும்தான். மற்றபடி நம்ம உடம்புல எது இருந்தாலும் எடுத்துட்டா அதை வைக்கிறாங்களா, அது வைக்க முடியாது. இதில் வந்து நம்மளுக்கு அது கடவுள் நல்ல ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்குறாரு. பல்லு எடுத்தால் பல்லு வைக்கிறேன். இப்போ கர்ப்பப்பை எடுத்தா கர்ப்பப்பை வைப்பாங்களா, வைக்க முடியாது. அதனால வந்து ட்ரீட்மெண்ட்டில் இது நல்ல இது பதில் கொடுத்துருவாங்க. நீங்கள் பல்லு எடுத்திங்கன்னா பல்லு கொடுத்துருவீங்க. ஆனால் மற்ற ட்ரீட்மெண்ட்டில் இருக்காது. அப்போ அதுக்கெல்லாம் செலவு பண்ணும்போது இது நம்ம சாப்பிட்டு அனுபவிக்கிறது. இன்றைக்கி எவ்வளோ வயசானவங்கெல்லாம் வந்து சாப்பிட முடியாமல் இது பண்ண முடியாமல்லாம் இருக்கிறாங்க. இப்போ அவங்கெல்லாம் அந்த பல்லை பொருத்திக்கினாங்கன்னா ஆசைப்பட்டதை சாப்பிடலாம். வாழ்க்கையில் நம்ம எதுவும் ஒன்றும் எடுத்துன்னு போகிறது இல்லை. இருக்கிறவெல்லாம் சம்பாதிக்கிறதே இந்த வயிற்றுக்காக தான், சாப்பிட்றதுக்காக தான். அதனால் இதை வச்சுக்கணும், ஒவ்வொருத்தரும் பொருத்தி ஆசைப்பட்டதை சாப்பிட்டு அனுபவிச்சுட்டு போங்க. நான் அதை தான் சொல்லுவேன். அப்போ நம்ம வந்து நல்லா சாப்பிட்டோம்னா ஆரோக்கியமாக இருக்கலாம். ஆமாம், அதுவும் ஆரோக்கியம். இந்த பற்கள் இல்லைன்னா நம்ம இந்த சிகிச்சைக்காக செலவு பண்ணுற இது வந்து நம்மளுக்கு முதலீடா இல்லைன்னா ஒரு செலவா? என்னை பொறுத்தவரை சாப்பிட்றவங்களுக்கு இது முதலீடு தான். நம்ம அதாவது வந்து எல்லாருக்குமே அந்த ஆசை இருக்கும். சிலருக்கு பொருளாதார நெருக்கடி இருக்கும். அவங்களுக்கு நம்ம சொல்லணும் எடுத்து, இந்த மாதிரிம்மா இவ்வளோ இருக்குது, இன்றைக்கி வந்து நம்ம செலவு பண்ணிட்டா நாளைக்கு சம்பாதிச்சுக்கலாம். இதெல்லாம் வந்து நம்ம பண்ண முடியாது. இப்போ வயசாயிட்டா இப்போ ஈடு தேஞ்சிச்சுன்னு எங்கள் ஃப்ரெண்டுக்கு சொன்னீங்க, இது பெஸ்ட்டாக இருக்கிறதால தான் அதுக்கு ஈடு கொடுத்து அதை பண்ணீங்க.
எடுத்து எல்லாம் பண்ணீங்க. ஆனா வந்து இதே அவங்க இதுல வந்து யாருக்கோ ஒருத்தருக்கு ஈறு தேஞ்சிச்சுன்னு அவங்க சொந்தக்காரில் எங்கேயோ போயிருக்கிறாங்க. அங்க வந்து ஈறு தேஞ்சிச்சு, உங்களுக்கு இந்த ட்ரீட்மெண்ட்டே பண்ண முடியாது, வைக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதையும் அவங்க வந்து எங்க நம்ம பரவாயில்லைங்க, நம்ம அங்கே போனோம், நம்மளுக்கு ஈறு தேஞ்சப்பட நம்மளுக்கு வச்சாங்க, இந்த மாதிரி கூட சொல்றாங்களாம். எலும்பு கம்மியா இருக்கு, எலும்பு குறைவாக இருந்தாலும் நீங்க செய்ய முடியும். இங்க அது கிடையாது, எதுவா இருந்தாலும் பண்றாங்க. நான் கண்கூட பார்த்த ஒரு உண்மைதான். அதனால இப்ப இல்லாத பட்சத்துல பண்ணணும்னா நம்ம எதையாவது ஒன்றை இழந்தாதான் ஒன்றை பெற முடியும். அதனால திருப்பி இப்ப பையனுக்கே நம்ம ஒரு பொருள் வைக்கிறோம்னா என்ன சொல்லுவாங்க, இன்னும் வைக்கலன்னு நினைப்பாங்க. அப்பா இது பண்ணுவாங்க, இன்னும் கொஞ்சம் வைப்பாங்களா, நம்ம செலவு பண்ணுமா அப்படிலாம் நினைப்பாங்க. முதல்ல நம்மளை பார்த்துக்குவோம். அதுக்கப்புறம் இப்போ அவங்க ஒன்றும் கேட்கல. இப்போ 5 ஒருத்தருக்கா 50,000 கொடுக்குறோம், 5 லட்சம் கொடுக்குறோன்னு சொன்னால் நீ 1 லட்சம் நம்மளுக்கு செலவு பண்ணின்னு 1 லட்சம் கம்மியாக கொடுங்க. இப்போ பசங்க இருக்கிறாங்கன்னா அது மாதிரி முதல்ல நம்மளை பார்த்துக்கணும், நம்ம உடம்ப பார்த்துக்கணும். நான் அதுக்கெல்லாம் இது ஒரு உதாரணம். முதல் பல்லு வச்சாலே உடம்புல வியாதி வராதுன்னு சொல்கிறாங்க. கண்டிப்பா. இப்போ அந்த பல்லு இல்லாமல் இது பண்ணுறவங்களுக்கு பல்லு தேய்க்கிற வாய்ப்பு இல்லை, தண்ணி ஊற்றி குப்பிளிக்கிறாங்க, அந்த கிருமிகள்லாம் உள்ளே போகுதுன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி பண்ணும்போது அவங்களுக்கு வந்து வியாதி தான் வருது. இப்போ நம்ம பல் வச்சிட்டோம்னா நம்ம எப்படி இருக்கிறோமோ அதுவும் இந்த எடுத்து வைக்கிறது அதெல்லாம் இல்லாமல் பர்மனெண்ட்டாக பண்ணுறீங்க பாருங்க, அதுதான் உண்மையிலே பெஸ்ட். அதெல்லாம் எனக்கு அந்த பல்லு விஷயத்தில் மொத்தமே இங்கே எனக்கு எல்லாம் பிடிக்கும். எல்லா உணவும் சாப்பிட ஆரம்பிச்சிருக்கீங்களா இப்போ? எல்லா உணவு, இட்லி, பொங்கல், இந்த மாதிரி தயிர் சாதம், இந்த இது சாதம், ரசம் சாதம் அதெல்லாம் சாப்பிட்றேன். இதில் வந்து அந்த ஃபிஷ்ஷு அதெல்லாம் கூட கொடுத்துட்டேன் எல்லான்ட்டு. இந்த சிக்கனில் வந்து அந்த இதெல்லாம் இல்லை. நாங்கள் அப்படியே இவர் ஒரு நாள் ஆசைப்பட்டு கேட்டார். நான் என்ன பண்ணேன், விசிலில் போட்டு நல்லா குக்கரில் போட்டு ஒரு 7-8 விசில் வச்சு எனக்கு குழம்பாவது வாசனைக்கு கொடு அப்படின்னு சொன்னாங்க. அப்புறமா நான் வந்து சரி இது ரொம்ப கொலன்னு வெந்துடுச்சு, நிறைய விசில் வச்சுருக்கிறேன், நீங்கள் சாப்பிடுங்க சொன்னேன். சாப்பிட்டாங்க. அப்போ என்ன இதுலேருந்து தெரியுது, வயசான காலத்தில் சாப்பிடணும்னு விரும்புகிறோம். கண்டிப்பா. அப்ப அந்த பல்லு இருந்தா தானே சாப்பிட முடியும். அதனால வந்து பல்லு இருக்கணும். அதுவும் இந்த மாதிரி இது பண்ணும்போது பண்ணலாம். இல்லாதவங்களை பத்தி நான் பேசல, ஆனா இருக்கிறவங்க அதை பயன்படுத்துங்க. இன்னும் 1 மாசம் போச்சுன்னா சிக்கன், மட்டன் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அவர் அன்னைக்கு கேட்கும்போது எனக்கே இதுவா இருந்தது. நீ வாங்கிக்கோ, நீ சாப்பிடு, எனக்கு குழம்பு மட்டும் ஊத்து அப்படி சொன்னாரு. எல்லாமே சாப்பிடலாம். எல்லாமே சிறப்பா சாப்பிடுறேன். உங்களுக்கு இந்த சிகிச்சைக்கு மொத்தமா 7 நாட்கள் தேவைப்படுச்சு இல்லையா? நம்ம வந்து பல்லு எடுத்துட்டு இம்ப்ளான்ட் பொருத்தி பல்லு கொடுக்கறது ஒரு 6-7 நாளுக்குள்ள முடிச்சிட்டோம் இல்லையா? இது முதல்ல நீங்க நம்பினீங்களா இந்த மாதிரி 7 நாள்ல பல்லு? இல்லைங்க, நான் முதல் வந்து இது முக்கியமாக நான் சொல்ல வேண்டியதுதான். இப்போ எங்கள் ஊரில் இப்போ எனக்கு பல்லு இப்போ வந்து இங்கே வர்றதுக்கு முன்னே எனக்கு தெரியாது, பெஸ்ட்டு தெரியாதப்போ எனக்கு பல்லு அடிக்கடி சொத்தையாகும். அப்போ நான் எங்கள் ஊர் டாக்டர்கிட்ட போனால், நீ சுகர் செக் பண்ணின்னு வா, இவ்வளோ சுகர் இருக்குது, இப்போ எடுக்க மாட்டேன், அதுக்கப்புறம் சுகர் குறைச்சிக்கணும் வா அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஒரு பல்லு எடுக்கிறதுக்கு 1 வாரம் 10 நாள் ஆகும், சுகர் குறைச்சி எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நான் ஃபர்ஸ்ட் டைம் இவருக்கு வந்து இம்ப்ளான்ட் பண்ணும்போதே ஒரே நல்ல மேலே கீழே எல்லாம் எடுத்துட்டு இம்ப்ளான்ட் வச்சிங்க. அப்போ இவருக்கும் சுகர் இருந்தது. இவ்வளோ சீக்கிரம் அவங்க பண்ணிட்டாங்களே, இதையே நான் ஒரு 100 பேர்கிட்ட சொல்லியிருப்பேன். ஏமா நம்ம ஊரில் போனால் நம்மளுக்கு வந்து சுகர் செக் பண்ணிடுவா, அப்புறம் ஆரம்பத்தில் ஒரு சுகர் எடுக்க சொல்லுவாங்க, திருப்பி பல்லு எடுக்கிறதுக்கு முன்னே காலையில் போய் சுகர் எடுத்துன்னு வரணும். இதெல்லாம் பண்ணிட்டு தான் ஒரு பல்லு எடுத்துட்டு அந்த ஊசி போட்டு அதுக்குள்ளே கண்ணை வீங்கிடும், அதை வீங்கிடும், அந்த மாதிரிலாம். ஏன்னா நான் அதெல்லாம் அனுபவிச்சேன் பல்லு எடுக்கும்போது. ஆனால் இவர் 2த்தையும் எடுத்துட்டு இம்ப்ளான்ட் எனக்கு பண்ணிட்டாங்க அப்படி சொல்லும்போது எனக்கு நம்பவே முடியல. ஒரு பல்லு எடுக்கிறதுக்கு இத்தனை சுகர் டெஸ்ட் பண்ணுவாங்க, ஆனால் இவங்க எதுவுமே இல்லை, அழகாக பண்ணிட்டாங்க, முகத்தில் எந்த ஒரு இதுவும் கிடையாது. அந்த மாதிரிலாம் இது பண்ணும்போது முன்னையாவது நம்மளுக்கு அது கொஞ்சம் சப்பையா இருந்த மாதிரி இருந்தது. இப்ப பார் வச்ச உடனே அவர் பழைய இது எப்படி இருக்கிறாரோ அப்படி இருக்கிறாரு. கடையில வந்தவர் ஒருத்தர் சொல்லி கேக்குறாராம், என்ன செட்டியாரு மாப்பிள்ளை மாதிரி ஆயிட்டு பொண்ணு பார்க்கணும் போலக்குதே சொன்னாராம்.
அது வந்து என்ன அந்த அம்மா அது மாதிரி கேட்டாங்க அப்படின்னாரு. அது மாதிரி பல்லு முகத்துக்கே அழகு பல்லு தாங்க. கண்டிப்பா அந்த பல்லு இல்லைன்னா அழகே இல்லை. கண்டிப்பா கண்டிப்பா அதனால நானும் கூடிய விரைவில் வந்து பண்ணிக்குவேன். ரொம்ப அழகா சொன்னீங்க. உங்களோட சிகிச்சை செலவு சொல்லிடலாம். சோ ஐயாக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம மேல் தாலியும் கீழ் தாலியும் இம்ப்ளான்ட் பொருத்தி நம்ம டைட்டானியம் பார் கொடுத்து அதுக்கு மேல பிக்ஸடா பற்கள் கொடுத்துருக்கோம். இம்ப்ளான்ட்டுக்கு வந்து ஐயா எடுத்த பேக்கேஜுக்கு 4,30,30,000 இருக்கு. இப்போ வந்து நீண்ட கால பற்கள் கொடுத்துருக்கோம். அது ஜிகேம் பற்கள் கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ நம்ம நீண்ட கால பற்கள் வந்து பாத்தீங்கன்னா இம்ப்ளான்ட் பொருத்தி 6 மாதங்களுக்கு தற்காலிக பற்கள் இருக்கும். 6 மாதம் கழிச்சு இம்ப்ளான்ட் நல்லா எலும்போடு இணைஞ்ச பிறகு தற்காலிக பற்கள் நம்ம நீண்ட கால பற்களை மாற்றுவோம். அதுக்கு வந்து ஐயா வந்து HAPC பற்கள் தேர்ந்தெடுத்திருக்காரு. HAPC பற்களுக்கு இப்போ 2,40,000 இருக்கு. உங்களோட இந்த சிகிச்சை அனுபவம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு ரொம்ப உதவிகரமா இருக்கும். நிறைய பேருக்கு ஒரு நல்ல விழிப்புணர்வு ஏற்படுத்தும். நிறைய பேர் சிகிச்சை எடுத்துக்கிறது பயப்படுவாங்க. வயசு ஒரு தடை இல்லை அப்படின்றதும் நீங்க சொல்லியிருக்கீங்க. அதே மாதிரி இந்த சிகிச்சை எடுத்ததுக்கு அப்புறம் ஆரோக்கியம் எந்த அளவுக்கு இருக்கு, நம்மளோட இளமை எப்படிலாம் திரும்பி இருக்கு, அதனால இது நிறைய பேருக்கு ரொம்ப உதவியா இருக்கும். ரொம்ப நன்றி. ரொம்ப சந்தோஷம்.